அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையிலும் தொழுகை முடிந்ததற்கு பின்பும் சாப்பிடும் போதும் சாப்பிட்டதற்கு பின்பும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயுமே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்ந்த அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறோம். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று. நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு மட்டுமே தகுதியானது. அல்ஹம்து புகழனைத்தும் அல்லாஹுக்கு என்று குறிப்பிடுகிறோம். உண்மையிலேயே புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே உரியது. ஒருவர் நமக்கு செய்த அந்த உபகாரத்திற்கு நியமத்திற்கு மனம் உவந்து உளப்பூர்வமாக நன்றி செலுத்துவதற்கு தான் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு தகுதியானவன் அல்லாஹுவே. நாம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோம், இப்ப இது என்னால் நடந்ததல்ல, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த நியமத்தால் அல்லாஹ் கொடுத்த சக்தியால் நடந்தது என்று அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனுக்கு நீதமாக நடந்து கொள்கிறோம். அதே நேரத்துல இது என்னால் நடந்தது என்று நாம் பெருமை அடிக்காமல் இது அல்லாஹுவால் நடந்தது என்று நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு பணிவை வெளிப்படுத்துகிறோம். அதே போல அல்லாஹ் கொடுத்த அந்த பேருபகாரங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று குறிப்பிடுகிறோம். எனவே நாம் அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய ஹம்து இருக்கிறதே, அதுதான் நிலையானது. அல்லாஹ் திருமறை குர்ஆனை ஆரம்பிக்கும் போது கூட அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் ஆரம்பிக்கிறான். ஆக பேரன்பிற்குரியவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் உளப்பூர்வமாக உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி பணிவை வெளிப்படுத்தி அல்லாஹுவை புகழ்ந்து நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.